காமன் பப்ளிக்காக இருந்து நான் கேட்குறேன். இப்போ யோகா அப்படிங்கிறது வந்து மேற்கத்தியவர்கள் வந்து ஒரு கிண்டலாக சொல்கிற மாதிரி தான். இட் இஸ் ஜஸ்ட் பெண்டிங் போசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க மேற்கத்தியவர்கள். யோகா அப்படின்னா வந்து நம்மளுடைய உடலை வந்து வளைத்து நெளித்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது உண்மையா? இந்த ஒரு ஸ்கெப்டிசிசம், இது ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு எண்ணம். அது மெயினாக என்னென்னா, நம்ம இந்தியன் ஃபிலோசஃபி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளரல. ஓகே ஓகே. ஸோ அவங்களுடைய லாங்குவேஜ் சிஸ்டமுக்கு அந்தளவுக்கு பவர் இன்னும் இல்லை. காரணம், பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லோகம், யோகா சித்த விருத்தி நிரோதகா. இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவங்க எப்படி கொடுத்துருக்கோம்? யோகா சப்ரஸ் த மென்டல் மோடிஃபிகேஷன். ஓகே. பூஜ்ய சுவாமி சின்மயானந்தஜி இந்த சப்ரஷன் இந்த வேர்டு பயன்படுத்தவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கோம்? யோகா சப்ளிமேட்டு த மென்டல் மோடிஃபிகேஷன். ஒன்று சப்ரஷன். எல்லோரும் ஓகே யோகானா சப்ரஷன், மென்டல் மோடிஃபிகேஷன், மனசோட வியாபாரங்களை சப்ரஸ் பண்ணலாம். ஸோ அப்படி என்ன ரீடைரக்ஷன் தான். மனசில் ஏராளமான பிரச்சனை வரும், அதனை நீ சப்ரஸ் பண்ணாமல் நீ ரீடைரக்ட் பண்ண, திசையை திருப்பும் பொழுது உனக்கு அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லலாம்.